பக்தர்கள் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். இப்போ என்னோட சக்தி கூட்டப்படி நான் வந்து இந்த இடத்துல போனாலும் எனக்கு தெரியுது, போகிறேன் வரேன். ஆனால் இந்த பக்தியும் ஞானமும் ஆன்மீகமும் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி என்னோட பேச்சு தோரணை ரொம்ப திமிராக இருக்கும். ஒரு கட்டத்தில் நான் உணர்ந்த முருகர்கிட்ட பணிவாக போனால் மட்டும்தான் வேலை நடக்கும். அவர் பாதத்திலேயே எவ்வளோக்கெவ்வளோ நம்ம பணிஞ்சு குனிகிறோமோ அவர் நம்மளை உயர்த்துவாருன்ட்டு. நான் யார் தெரியுமா அப்படின்னு கோயிலில் மட்டும் யார்ட்டையும் கேட்டுறாதீங்க. குறிப்பாக திருச்செந்தூர் சூரசம்காரம் போகிறவங்க உங்களை போலீஸ் உள்ளே விடலை, இல்லைனா செக்யூரிட்டி உள்ளே விடலை, இல்லை கோயில் ஸ்டாஃப் உள்ளே விடலை, இல்லை யாராவது ஒருத்தவங்களை மறித்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, திரும்பவும் சொல்கிறேன், இந்த தீயணைப்புத்துறை, காவல்துறை, காவல் பணியாளர்கள் எல்லாருமே செவ்வாய் கிரகம் சார்ந்தவங்க. முருகர் அழைக்க நிகழ்ச்சி கூட நான் சொல்லியிருந்தேன். அவங்க முன்னாடி மட்டும் நான் யார் தெரியுமான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. அந்த திமுறாவும் நடந்துக்காதீங்க. உடலையா சரி ஓகே முருகர் என்னை கூப்பிடுவார் நீங்கள் நினச்சி நின்று பாருங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு முருகர் சக்தி உங்களை வந்து உள்ளே கூப்பிட்டு போகும். ஏன்னா நானே ஒரு பெரிய சாட்சி. நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே முருகர் யார் தெரியுமா நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சிடார். இது வந்து நான் ஒரு பெரிய உதாரணம். அப்படி பல இடத்துலாம் சண்டை போட்டு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பணிவாக எல்லாரையும் இந்த விஷயத்த சொல்கிற அளவுக்கு என்னை வந்து முருகர் சாட்சி நிற்க வச்சுருக்காரு. இவ்வளோ பெரிய உயரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி, எத்தனை ஜாம்பவான்களை உங்களுக்கு தெரிகிற இடத்துல இருந்தாலும் சரி, எவ்வளோக்கிலோ முருகர் முன்னாடி நீங்கள் பணிஞ்சு குனிஞ்சு போகிறீங்களோ சத்தியமாக முருகர் உயர்த்துவார் உங்களை. இது வந்து பெரிய ஒரு அற்புதமான ரகசியம் தான் சொல்ல. முருகர்கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட பணிவு மட்டும்தான். நீங்கள் பொன், பொருள், வைரம், வைடூரியம், கோடிக்கணக்கான பணம், எத்தனையோ வகையான திரவியங்களால் அபிஷேகம் பண்ணால் கூட திருப்தி அடையாதவர் உங்களோட பணிவான குணத்துக்கு வந்து முருகர் வந்து நிச்சயமாக அவர் வந்து கேட்டதை கொடுப்பாரு. முருகர் முன்னாடி போகும்போது இப்படி குனிஞ்சு பணிவாக தான் போகணும். என்னோட தாழ்மையான வேண்டுகோள். திருச்செந்தூரில் காவல் பணியில் இருக்கிற யார்ட்டையும் சண்டை போடாதீங்க. காவல்துறை சொல்கிறத கேளுங்க.